தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் இனிய இரவு நேர வணக்கம். சைவ சித்தாந்த கழகத்தின் வாயிலாக ஈசனுடைய பெருமையையும் சிவனடியார்களின் பெருமையையும் எடுத்து கூறுவதற்கு ஒரு அரும்பெரும் வாய்ப்பை அளித்த தெய்வத்திற்கு என்னுடைய முதல் வணக்கம். இந்த வாய்ப்பினை நல்கிய சைவ சித்தாந்த கழகத்திற்கும் அன்பர்களுக்கும் என்னுடைய இனிய மனம் கனிந்த வாழ்த்துக்களும் வணக்கங்களும். இந்த நிகழ்வினை கேட்டு இன்புற்று பயன்பெற வந்திருக்கும் அனைத்து சிவ அன்பர்களுக்கும் என்னுடைய இனிய வணக்கம். சித்திர திருவிழாவெல்லாம் முடிச்சிட்டு தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு சொப்பநாதரோட அப்படி வைபவமா அழகர் அப்படி ஜெல்லுன்னு ஆத்துல இறங்கிட்டு ஒரு வழியா இன்னைக்குதான் அப்படி போய் அழகர் கோயில்ல போய் அப்பாடன்னு போய் ரெஸ்ட் எடுத்துக்கிறாரு அழகர். ஏன் இது ஞாபகம் வந்தது அப்படின்னா, இன்னைக்கு நான் சொல்ல போற விஷயத்துல வசந்த உற்சவம் இன்சிடென்ட் வரும். அந்த வசந்த உற்சவம்னு வரும்போதே சுந்தரருக்கு அப்படியே குஷியில மிதக்க ஆரம்பிச்சிருவாரு. திருவாரூர் வசந்த உற்சவத்தை நினைக்கும் போது வசந்த உற்சவத்தை தொட்டு டக்குன்னு மதுரை சித்திர திருவிழா ஞாபகமும் வந்தது. ஆமா, ஒரு காலத்துல நம்மளும் இப்படிதானே மதுரையில சித்திர திருவிழாவை அணுவா ரசிச்சு அனுபவிச்சிருக்கோம் அப்படின்னு. அதனால விழாக்களும் பண்டிகைகளும் எப்போதும் நம் மனத்திற்கும் தெய்வத்தையும் நம்மையும் ரொம்ப பக்கத்துல கொண்டு வர்ற ஒரு சங்கிலி. அதை நம்ம என்னைக்கும் மனசுல வச்சுக்கணும். இந்த சிந்தனையோடு சென்ற வார நிகழ்ச்சியினுடைய ஒரு ஜிஸ்ட மட்டும் சொல்லிட்டு நான் அப்படியே இந்த நிகழ்வுக்கு போறேன். சென்ற வாரம் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஆட்கொண்டதுக்கு அப்புறம் என்ன நடந்ததுன்னு பார்த்தோம் இல்லைங்களா. அநேக தலங்களுக்கு சென்று இல்லற வாழ்க்கையை நல்ல விதமாக நடத்துவதற்கு பறவை நாச்சியாரோட சேர்ந்து இல்லறத்தை மிக நல்லறமாக நடத்துவதற்கு எத்தனை விதமான முன்னெடுப்புகளை சுந்தரர் மேற்கொண்டார் அப்படின்னு நம்ம பார்த்தோம். பொன் வேணும், பொருள் வேணும், கேட்கறதெல்லாம் கொடுத்தாரு. ஆத்துல போட்டு குளத்துல எடுக்க வச்சாரு. குண்டையூர் கிழார் கிட்டக்க மூட்டையா நெல்லு அதை எப்படி கொண்டு போறதுன்னு தெரியாதப்போ அவரே ஆளை வச்சு பூதகணங்களை வச்சு வீடு இல்ல ஊர் முழுக்க கொண்டு போய் நெல்லை கொட்ட வச்சாரு. அவங்கவுங்க வீட்டுல நெல் மலை இருந்ததை பார்த்து பறவை நாச்சியார் அவங்கவுங்க வீட்டு நெல்லை அவங்கவுங்களே எடுத்துக்கோங்க அப்படின்னு தண்டோரா போட்டு அறிவிக்க சொன்னாங்க. ஊரே பார்த்து சுந்தரர் மேல அவ்வளவு சந்தோஷமும் திருப்தியும் கொண்டது. அநேக ஊர்களுக்கு நான் போன வாரம் ஊர் பேர் நிறைய சொன்னேன். அதெல்லாம் தரிசிச்சுட்டு வந்தார். அதோட தொடர்ச்சியா இன்னைக்கு எந்தெந்த ஊர்கள்ல எப்படி இதுக்கப்புறம், அதாவது போன தடவை பார்த்தது பார்ட் 1, இன்னைக்குதான் உண்மையான பார்ட் 2 ஆரம்பம். ஏன்னா ஏற்கனவே நம்ம 2 பேரோட பார்த்திருக்கோம் இல்லையா. கமலினியும் அணிந்திதையும் ஈசனுடைய அது வரமா சாபமான்னு தெரியாது, ஈசன் கட்டளைக்கிணங்க பூமிக்கு வந்திருப்பாங்க இல்லையா. ஒரு பறவை நாச்சியாருடைய லைஃப் அந்த பக்கமா அவருடைய வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு. இன்னொரு அத்தியாயம் ஆரம்பிக்கணுமே. முக்கோணத்துல இன்னும் ஒரு கோணம் பாக்கி இருக்கு. 2 கோணம் தானே சந்திச்சிருக்கு, 3வது கோணம் சந்திக்கணும் இல்லையா. அதற்குண்டான விஷயங்கள் தான் இன்றைய நிகழ்வுல நம்ம சிந்திக்க இருக்கிறோம். மாற்று பொன் உரைத்து அதுக்கு தங்கம் வாங்கினதோட நான் நிறுத்தினேன் போன வாரம் இல்லைங்களா. இப்போ பொண்ணு தேவையானது கிடைச்சாச்சு. பறவை நாச்சியாருக்கு வேண்டிய அளவுக்கு பொண்ணெல்லாம் கொடுத்து, அம்மா நீ பாட்டுல உன் காரியத்தை நித்திய கைங்கரியம்னு சொல்லுவாங்க, சிவ கைங்கரியம், அன்னதானம் விடுறது, அதிதிகளுக்கு உணவு போஜனம் செய்வித்தல், அவங்களுக்கு ஆடை வேணும்னா ஆடை கொடுக்கறது, அவங்களுக்கு என்ன உதவி வேணுமோ அதெல்லாம் கொடுக்கறது, சிரமபரிகாரம் பண்றது, தண்ணீர் பந்தல் பண்றது, இதெல்லாம் ஒரு சிவ கைங்கரியமா பறவை நாச்சியார் மிக சிறப்பாக செஞ்சுட்டு வர்றாரு. நம்ம ஹீரோவுக்கு ஒரு இடத்துல நிக்கிறதுங்கிறதெல்லாம் சாத்தியமே இல்லை. ஊரா போற பழக்கம் உண்டு அவருக்கு. அப்படி போனாதான் அவருக்கும் அது நல்லதா இருக்கும். அவரால் ஒரு இடத்துல உட்கார முடியாது. தல யாத்திரை கிளம்புறாரு. பறவை நாச்சியாருக்கு அவரை தடுக்கிறதுக்கெல்லாம் எந்த விதமான பிரயத்தனமும் இல்லை அவங்களுக்கு. சரி, சுவாமி போயிட்டு வராரா, ரொம்ப சந்தோஷம், நல்லபடியா போயிட்டு சேமமா போயிட்டு லாபமா வாங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு மிக அருமையான ஒரு துணைவியார். தல யாத்திரை கிளம்புறாரு. நிறைய கோவில்கள் பேரை தான் நான் இப்ப சொல்ல போறேன். நடுவுல சம்பவங்களும் வரும். இந்த பேரெல்லாம் மனசுல கொஞ்சம் இருத்திக்கோங்க. நான் ஏன் இதெல்லாம் சொல்றேன் அப்படின்னா, இந்த அத்தியாயத்தை படிக்கும் போதுதான் தெரியுது, இத்தனை கோயில்கள் பேரை நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா கேள்விப்படலையா. ஒரு சில கோயில்கள் கேள்விப்பட்டிருக்கோம், ஒரு சில கோயில்கள் எல்லாம் கேள்வியே பட்டதில்லை.
அப்ப இத்தனை கோயில்கள் இருந்திருக்கா? நம்மளுடைய சிவ அடியார்கள் இத்தனை கோயில்கள்ல நடந்து பிரிஞ்சு அலைஞ்சு இவ்வளவு விஷயங்களை அவங்க செஞ்சிருக்காங்களா? நம்ம தான் அதை அப்போ கண்டுக்காம விட்டுருக்கோமா? 45,000 கோயில்கள் தமிழ்நாட்டுல இருக்கு அப்படின்னா அதுல ஒரு 400 கோவில் பேராவது தெரிஞ்சுக்க வேண்டாமா? மிஞ்சி மிஞ்சி போனா நமக்கு லிஸ்ட் எடுக்க சொன்னா ஒரு 40 கோவில் தெரிஞ்சா நல்லது இல்லைங்களா? அப்போ இந்த மாதிரி கோயில்களுடைய பேரெல்லாம் மனசுல நிப்பாட்டிக்கும் போது, ஓ இதெல்லாம் சுந்தரர் நடந்திருக்காரு, இந்த மண்ணு மாணிக்கவாசகர் பாதம் பட்ட மண்ணு, இந்த மண்ணு சுந்தரர் பாதம் பட்ட மண்ணு, இந்த மண்ணு நாவுக்கரசர் பாதம் பட்ட மண்ணு, இதெல்லாம் நம்ம நினைச்சுக்கணும். இதெல்லாம் நினைச்சுக்கிறதுனால என்ன பிரயோஜனம் அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். வேற எதையாவது நினைச்சுட்டா மட்டும் என்ன பிரயோஜனம் வரப்போகுது? யோசிச்சு பாருங்களேன். கோயிலுக்குள்ள போறோம், அந்த ஒருத்தன் இருக்கான், அவன் மட்டும் என் கண்ணிலே பற்றக்கூடாது, அவன் வேற கொடுத்த கடனை கேட்டு தொல்லை பண்ணுவான், இந்த மாசம் எப்படியாவது இஎம்ஐ கட்டிடணும், வேறு ஏத்தாப்புல வரான், இவன்லாம் நல்லா வீடு கட்டிட்டான், நான் இன்னைக்கு கட்ட போறேனா, இப்படி நினைக்கிறதுனால ஏதாவது பிரயோஜனம் உண்டா? அல்லது சிவனடியார்கள் பாதம் பட்ட மண்ணையும் சிவனடியார்களையும் சிந்திக்கிறதுனால நம்மளுடைய கர்மா முன்வினை பாவங்களும் கர்மா பதிவுகளும் நீங்கி அதனால் வரக்கூடிய பயன் பெரிதான். லௌகிகம் எல்லாம் ஒரு அளவுக்கு தான். அதனாலதான் இந்த மாதிரியான விஷயங்களை நாம கவனிக்கும் போதோ பெரியவங்க சொல்லி கேட்கும் போதோ இதெல்லாம் கொஞ்சம் மனசுல நிறுத்திக்கணும். இது காலத்துக்கும் கூட வருமா அப்படின்னா 100 பேர் கேட்டா ஒரு 2 பேர் மனசுல நிக்கும் இல்லையா? திரௌபதி இப்போ கௌரவர்கள்ல 100 பேர் பேரும் தெரியாது, ஆனா துரியோதனன் பேரு, துச்சாதனன் பேரு, விகர்ணன் பேரு, துஷலாங்கிற தங்கச்சியோட பேரு, இந்த 4 பேர் பேரும் நமக்கு நிச்சயம் தெரியும் இல்லையா? 100ல 4 தெரியுது அப்படின்னா இதே மாதிரி இவங்க சென்ற எத்தனையோ கோயில்களுடைய பேர்ல ஒரு 10 பேர் நம்ம மனசுல 10 கோயில்களுடைய பேரை நம்ம மனசுல இருத்தினா நான் எடுத்துக்கிற பிரயத்தனத்துக்கும் நீங்க ஆர்வமா கேட்கிற இந்த 2 நிகழ்வுகளுக்குமே ஈசனுடைய அருள் இலக்காக இருக்கும்னு நான் உறுதியா நம்புறேன். தல கிளம்புறாரு, திருநள்ளாறு வர்றாரு, திருவாரூர்ல இருந்து திருநள்ளாறு சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு திருநள்ளாறுல இருந்து திருக்கடவுர் வர்றாரு. திருக்கடவுர் மறுவார் கொன்றைங்கிற பதிகம் பாடிட்டு கொடியார் மேனியனேன்னு அங்கேயும் அங்க பொன்னார் மேனியனை பாடினார் இல்லையா மழபாடியில, அந்த மாதிரி கொடியார் அப்படின்னு சொல்லும் போது கொடினா விபூதி, உடம்பு முழுக்க திருநீர் அணிந்தவரேங்கிற அந்த துணி, அந்த அர்த்தத்துல அப்படி ஒரு பதிகத்தை பாடிட்டு அப்படி அங்கிருந்து கிளம்புறாரு. திருவலம்புரம்ங்கிற ஊர்ல எனக்கு இனின்னு ஆரம்பிக்கிற ஒரு திருப்பதிகத்தை பாடிட்டு வரிசையா கோயில்களுக்கு ஒவ்வொரு கோயில்களா போய் ஒவ்வொரு பதிகமா சொல்லிட்டு வர்றாரு. 1000 பதிகங்களுக்கு மேல. அதனால ஓரளவுக்கு தான் பதிகங்களை நம்மளால தொகுத்து கொடுக்க முடியுது. திரு சாய்க்காடு அங்க போய் சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு அடுத்து திருவெண்காடு வர்றாரு. திருவெண்காடுக்கு அடுத்து திருநனி பள்ளி, இங்கேயும் சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு திருச்செம்பொன் பள்ளி வர்றாரு அடுத்து. இதுக்கப்புறம் திருநின்றியூர் வர்றாரு. திருநின்றியூர்ல இன்னைக்கும் சிவன் கோயில் ரொம்ப பெருசு. மகாலட்சுமிக்கும் மகாவிஷ்ணுவுக்கும் சுவாமி அனுகிரகம் பண்ணின தலம்னு நான் ஒரு தடவை கேள்விப்பட்டிருக்கேன். மாயவரம் போகும்போது வழியில வருது. அடுத்தது திருநாவுக்கரசர் பாடிய 7-700 அப்படிங்கிற அந்த குறிப்பு வர்ற மாதிரி திருநின்றியூர்ல ஒரு பதிகம் பாடியிருக்காரு. 7-700 என்னங்க? 7-700 700 7 into 700 4900 பதியங்கள். இத்தனையும் நாவுக்கரசர் பாடியிருக்காரு அப்படின்னு தன்னுடைய பாட்டில் அகச்சான்றாக சுந்தரர் குறிப்பிடுறார். ஒருத்தவங்க செய்யற விஷயத்த பாராட்டணும், அது பெரிய விஷயம். அதுவும் தனக்கு முன்னாடி தன்ன மாதிரியே சுவாமியால ஆட்கொள்ளப்பட்ட ஒரு சிவனடியாரினுடைய பெருமையை இன்னொரு சிவனடியார் போற்றணும். இது நமக்கு கத்துக் கொடுக்கிற பாடம், பெரியவர்கள் நமக்கு சொல்லி கொடுக்கிற பாடம். சக ஊழியர்களோ சக பணியாளர்களோ இல்ல நமக்கு மேலேயோ கீழே இருக்கிறவங்க ஒரு நல்ல விஷயம் செஞ்சா பாராட்டணும். ஆமா எனக்கு தெரியாத நீ சொல்லிட்டியாக்கும், நான் எனக்கெல்லாம் கிடைக்காத அனுகிரகமா, நான் எல்லாம் யார் தெரியுமா, அடி தோல்ல கை போட்டு நண்பேண்டால். அப்போ இப்ப சொல்றோம்ல நண்பேண்டா, அந்த நண்பேண்டால அப்போ ஏன் நம்பி தம்பிரான் தோழர்னு பேரு. யாருக்கு யாருக்கிட்ட? தியாகராஜரோட ஃப்ரெண்டு நானு, எம்பெருமான் சதாசிவ சாக்ஷா சிவபெருமானுடைய ஃப்ரெண்டு நானு, நான் யார் தெரியுமா அப்படின்னு காலரை தூக்கி விட்டுக்கிற கெத்து சுந்தரருக்கு உண்டு. ஆனாலும் சம்பந்தரையும் நாவுக்கரசரையும் அவர் ஒவ்வொரு இடத்துலையும்
எவ்வளவு விரிவாக பாராட்டணுமோ அவ்வளவு விரிவாக பாராட்டுறோம். அதுதான் ஒரு சிவனடியாருக்கு உண்டான சிறப்பு. இதுக்கு அடுத்து திருநீடூர். இந்த இடத்துல என்ன பண்ணிட்டாரு, சுவாமிய வணங்கல, கவனிக்காம போயிட்டாரு. போனதுக்கு அப்புறம் கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் அடாடா சுவாமிய மறந்துட்டோமே அப்படின்னு வேக வேகமா அதே ஊருக்கு திரும்பி வர, திரும்பி வந்து பரவனை பணியான்னு ஒரு திருப்பதிகம் பாடிட்டு அங்கிருந்து திருப்புன்னூர் போறாரு. இதுல இருந்து திருப்புன்னூர்ல இருந்து அங்கேயும் சுவாமி தரிசனம் பண்ணிட்டு திருக்கோலக்கா போறாரு. திருக்கோலக்கா எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. திருக்கோலக்கா எப்படி சிறப்பு வாய்ந்த தலம் அப்படின்னா, சம்பந்தருக்கு பொற்றாளம் கொடுத்த தலம். அந்த பிஞ்சு கையால பொற்றாளம், பொண்ணுல எங்கேயாவது சத்தம் வருமா? வெங்கலத்துலதான் சத்தம் வரும். பொண்ணுல எங்கேயாவது சத்தம் வருமா? பொண்ணால ஆன தாளத்தை கொடுக்கிறாரு. எதுக்கு? சம்பந்தரை சோதிக்கிறதுக்காக. அப்பவும் பதிகம் பாட அந்த பொன்னாலான தாளத்துல மிக அழகாக சப்தம் வருகிறது. தாயாருக்கு ஓசை கொடுத்த நாயகினே பேர் அம்பாளுக்கு. திருக்கோலக்கால சுவாமி ஊர் எல்லையிலேயே எதிர்காட்சி கொடுத்துடுறாராம் சுந்தரருக்கு. திருக்கோலக்காவுக்கு வரும்போதே ரிஷப வாகனத்துல எவ்வளவு ஒரு பிரியம் பாருங்களேன். தன்னுடைய நிழல் அல்லது தன்னுடைய நண்பன், தன்னுடைய சிஷ்யன், தன்னுடைய பிள்ளை எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். சுந்தரர் மேல அதாவது நமக்கெல்லாம் சுவாமி மேல இருக்கிற காதல்ங்கிறது ஒரு விதம். ஆனா சுவாமிக்கு சுந்தரர் மேல அளவு கடந்த பிரியம்ங்கிறது தான் மறுக்க முடியாத உண்மை. எவ்வளவு ஆசை பாருங்களேன். சுந்தரருக்காக என்னெல்லாம் பண்ணணுமோ அத்தனையும் பண்றாருங்க. எதிர்காட்சி கொடுக்குறாரு. கொடுத்துட்டு அந்த பதிகத்துல பாட சொல்றாரு. அப்பதான் இந்த சம்பந்தருக்கு பொற்றாளம் வழங்கிய அந்த விஷயத்தையும் எடுத்து சொல்றாரு. இதுக்கு அடுத்து தன்னுடைய அன்பர் கூட்டங்கள், ஏன்னா சுந்தரர் போகும்போது ஊர் ஊரா போகும்போது அங்கங்க சிவனடியார்கள் அப்படியே அவங்களோட அப்படியே சேர்ந்துக்கிட்டே வருவாங்க. திருக்குறுகாவூர், திருக்கருகாவூர் இல்ல, திருக்குறுகாவூர். இந்த ஊர்ல அன்பர்கள் எல்லாரும் சேர்ந்து கூட்டமா சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு வெளியில வராங்க. கொஞ்சம் ஒரு 30-35 பேர் வச்சுக்கோங்களேன். வெளியில நல்ல வெயில் அடிக்குது, காந்துது, பசியும் தாகமும் அவங்களை ரொம்பவே வாட்டி எடுக்குது. சுவாமி, என்ன நம்பி ஒரு அடியார் கூட்டம் வந்திருக்காங்க, அவங்களும் என்னால பசியா இருக்காங்க, நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேக்குறாரு. அப்ப பதியம் பாடும்போது என்ன ஆகுது, வேதியனாக வந்து பொதி சோறும் தண்ணீர் பந்தலும், அங்க அந்த இடத்துல ஒருத்தர் கட்டு சோறு, ஒரு மூட்டை நிறைய சோறு, அப்படி கூட ஒரு பானையில தண்ணி, அங்க ஒரு நிழலை டக்குன்னு ஒரு நிழல் பந்தலை உருவாக்கி பொதி சோறும் தண்ணீர் பந்தலையும் சுவாமி ஏற்பாடு பண்ணி தராரு. அந்த பொதி சோறு இவ்வளவு பெரிய மூட்டைன்னு வச்சுக்கலாமே, ஒரு உதாரணத்துக்கு இவ்வளவு பெரிய பொதி சோறு தான். எல்லாரும் சாப்பிடுங்கன்னு சொல்லும் போது சுந்தரர் சொன்னாராம், எல்லாருக்கிட்டையும் கொடுத்துட்டு நானும் சாப்பிடுறேன் அப்படின்னு. எடுக்க 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 குறையாமல் வந்ததுன்னு சேக்கிழார் பெருமான் வர்ணிக்கிறார். அள்ள அள்ள குறையலையாம். திரௌபதி அட்சய பாத்திரத்துல எத்தனை பேர் வந்தாலும் விருந்து வச்சுட்டு உச்சி பொழுதுக்குள்ள கழுவி கவுக்குற மாதிரி சுந்தரனுடைய குழாம், அடியார் குழாமுக்கு அந்த பொதி சோறு எடுக்க 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 வந்ததாம். எல்லாரும் சாப்பிட்டாச்சு. உண்ட மயக்கும் தொண்டனுக்கும் உண்டு இல்லையா, சாப்பிட்டு அப்படியே அசந்திருக்காங்க. கொஞ்ச நேரத்துல கண்ணை திறந்து பார்த்தா பந்தலும் இல்ல, அந்த கூட வந்த முதியவரும் இல்ல, அந்த தண்ணீர் பந்தல் இல்ல, அந்த ஒரு மூட்டையில சாப்பாடு கொண்டு வந்தாங்க இல்லையா, அதுவும் இல்ல, எதுவுமே இல்ல. அப்போ வந்தவங்களுக்கு இப்போ இவங்க எல்லாருக்குமே, அடியார் குழாம் எல்லாருக்குமே தெரியுது, வந்தது சாட்சாத் எம்பிரானே வந்திருக்கிறார், சுவாமியே வந்து நமக்கு சாப்பாடு கொடுத்திருக்காருன்னு சொல்லி ரொம்ப மகிழ்ந்து இத்தனையோ மாற்றம் அறிந்திலேன் அப்படின்னு அந்த பதிகம் பாடி மகிழ்ந்து உவகை அடைகிறாராம். திருக்கருகாவூர் வெள்ளடைங்கிற ஒரு பதிகமும் பாடுறாரு. இதுக்கப்புறம் திருக்கழிப்பாலை அப்படிங்கிற ஊருக்கு போறாரு. அதுல இருந்து திருத்தில்லை, இந்த தில்லை அந்த தில்லையும் ஒன்னான்னு தெரியாது, ஆனா இத அவங்க திருத்தில்லை அப்படின்னு சொல்றாங்க. இந்த திருத்தில்லைக்கு போட்டு சுவாமியை பாடிட்டு திருத்திணைங்கிற ஊருக்கு போயிட்டு அங்கேயும் சுவாமி மேல பதிகம் பாடிட்டு
திருநாவலூர் வராரு, தன்னுடைய ஊருக்கே வராரு, ஊரெல்லாம் சுத்திட்டு கோவலன் நான்முகன் ஆரம்பிக்கிற பதிகத்தங்க பாடி அங்க இருக்கிறவங்களோட எல்லாம் சந்தோஷமா இருந்து ஊருக்காரங்கள்ட்ட எல்லாம், ஊர்ல இருந்து வந்தா கொஞ்ச நாள் ரொம்ப நாள் கழிச்சு வந்தா பேசுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஊர்க்காரவங்கள்ட்ட எல்லாம் நல்லா விசாரிச்சு குசலம் விசாரிச்சு எல்லார்கிட்டையும் பேசி அங்க கொஞ்ச நாள் இருந்துட்டு போது இந்த இடத்துல இருந்ததுன்னு சொல்லி திருமுதுகுன்றம் போறார். திருமுதுகுன்றம் போயிட்டு அங்க அதுக்கப்புறம் திருக்கச்சூர் போறார். திருக்கச்சூர் போயிட்டு திரு ஆலக்கோவில் போறார். திரு ஆலக்கோவில் போயிட்டு அந்த திரு ஆலக்கோவில் போறதுக்கு முன்னாடி அந்த திருக்கச்சூர்லயே அந்த திரு ஆலக்கோவில்ங்கிறது அந்த ஊருக்குள்ளேயே இருக்கிற கோவில்னு தான் குறிப்பு சொல்றாங்க. ரெண்டும் தனி, அதான் ரொம்ப தூரமா எல்லாம் இல்லை. இந்த திருக்கச்சூர்ல சுந்தரர் கோவில தரிசனம் பண்ணிட்டு வந்து உட்காரும் போது பசி தாங்கல. ஒரு திண்ணையில வந்து அப்பாடா அப்படின்னு உட்கார்ந்துடுறாரு. அவரால் அந்த பசி வந்து தாங்க முடியல. யாரோ ஒரு அந்தனர், சுவாமி ரொம்ப பசியா இருக்கா? ஆமாப்பா ரொம்ப பசிக்குது, நான் வேணா ஒண்ணு பண்ணவா? என்னப்பா? நான் போய் சாப்பாடு வாங்கிட்டு வரேன். எப்படி? நான் போய் சாப்பாடு வாங்கிட்டு வரேன். எதுக்கு? இல்ல இல்ல, நீங்க யாருன்னு எனக்கு தெரியும், நானு ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கேன் உங்களை பத்தி, அதனால நான் போய் சாப்பாடு வாங்கிட்டு வரேன். ஒரு அந்தனர் வேடத்துல வந்த சுவாமி வீதி வீதியா போய் ஈ எறும்பு 8000த்துக்கும் படி அளக்கும் பெருமான் அந்தனர் கோலம் பூண்டு பசி தீரும்படி உண்பீர் அப்படின்னு சாப்பாடை கொண்டு வந்து கொடுக்குறாராம். வீடு வீடா போய் யாசகம் கேட்கிறாரு. தாய் நல்ல குழம்பா பார்த்து ஊத்து தாய், உள்ள அங்க பசியோட இருக்கு, நீ என்னமா சமைச்சிருக்க இன்னைக்கு? வெஞ்சனமே வைக்கலையா, வெறும் சோறு மட்டும்தான் வடிச்சியா? என்ன பொண்ணு போ, இதெல்லாம் காலகாலத்துல செய்யறது இல்ல அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கிட்டயா உன் வீட்டுல என்ன நல்லா இருக்கு, காய் நல்லா இருக்கா, சரி அதை மட்டும் போடு. நீ என்ன சமைச்சு வச்சிருக்க? சோறு வெந்துருச்சா? சரியா வேக வச்சியா? வேடிக்கை பார்த்துட்டே விட்டுட்டியா அப்படின்னு அது கொஞ்சம். நீ என்னமா பண்ணிருக்க? குழம்பா? சரி, ஒண்ணு மேல ஒண்ணு கலக்காம போடு, எல்லாத்தையும் ஒன்னா கட்டினா என் புள்ள சாப்பிடாது, கலக்காம. அப்படி பிரிச்சு பார்த்து வாங்குறாராம். வாங்கி கொண்டு வந்து பசி தீரும்படி உண்பீர்னு சொல்றாரு. சொல்லிட்டு சாப்பிடவும் வச்சு அழகு பார்த்துட்டு அவர் சாப்பிட்டதுக்கு அப்புறம் பக்கத்துலதானே இருக்காருன்னு சொல்லி எதேச்சியா கை கழுவிட்டு திரும்பி பார்க்கும்போது அந்த முதியவர் மறைந்து போகிறார். வந்தது யாருன்னு அப்போதான் சுந்தரருக்கு தெரிய வருது. முதுவாயோரின்னு முதுமையாக வந்து என்னை ஆட்கொண்ட எம்பெருமான் ஈசனே நீருங்கிற அர்த்தம் துணிக்கிறபடி ஒரு பதிகம் அங்கேயும் பாடுறார். அங்க இருந்து அப்படி திருவேகம்பருங்கிற ஏகம்பத்துரை எந்தாய் போற்றின்னு மாணிக்கவாசகர் சொல்வார் இல்லையா, அந்த கட்சி ஏகம்பம் ஏகம்பம் ஏகம் ஆம்பரம் ஏகாம்பரம் ஏகம்பம் இப்படி பலவிதமான கம்பா நதி பாய்ந்து வந்ததுனால் ஏகம்பம். ஏக ஆம்பரம் ஒரே ஒரு மாம்பழம் தான் மரத்துல இருந்து விழும், அது பூஜைக்கு அதை எடுத்து அம்பாள் வந்து சுவாமிக்கு அதை அர்ப்பணிச்சு ஒரே ஒரு மாம்பழம் மட்டுமே விழும் ஒரு நாளைக்கு. ஏக ஆம்பரம் அதை நைவேத்தியமா வச்சு பண்ணதுனால ஏகாம்பரம். அது மருவி அப்படி ஏகாம்பரேஸ்வரர், காஞ்சிபுரம், கச்சி நிறைய பேர் அந்த ஊருக்கு வர. இங்க காஞ்சிபுரத்துல காமக்கோட்டம் அம்பாளுடைய கோவிலுக்கு திருக்காமக்கோட்டம்னு தான் பேரு. ஏன்னா காமாட்சியினுடைய சன்னிதானத்துக்கு மூல பேரே அதுதான். ஏன்னா இந்த பேரு வந்து இதுல மட்டும் சைவ சித்தாந்தத்துல மட்டும் இல்ல, வடமொழியில ஆதிசங்கரர் குறிப்பிடும் போதும் ஸ்ரீ காமக்கோட்டம்னு தான் பேரு அம்பாளுக்கு. காமக்கோட்டம்ல போய் அம்பாளை தரிசிச்சு அங்கேயும் சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு திருக்கச்சி மேற்றளி, காஞ்சிபுரத்துல எண்ணற்ற கோயில்கள், திரும்புற பக்கம் எல்லாம் கோவில் தான், திரும்புற இடத்துல எல்லாம் கோவில் தான். இதுக்கப்புறம் காஞ்சிபுரம் போனீங்கன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒவ்வொரு தெருவும் சுந்தரர் நடந்தது. ஓ இந்த தெருவுல சுந்தரர் வந்திருக்காரு இல்ல, இந்த கோயில்ல சுந்தரர் நின்றுருக்காரு இல்ல, இதெல்லாம் தான் நம்ம நினைச்சு பார்க்கணும். நான் ஏற்கனவே சொன்னேன், இதை நினைச்சு பார்த்தா என்ன பலன்னு. நினைச்சு பார்த்தா என்ன பலன்னு தெரியுமா? அதாவது அவங்களுடைய வினை பயன் நினைக்க முடிஞ்சா நினைச்சுதான் பாருங்களேன், நல்லது நடந்தா எனக்கு சந்தோஷம், நல்லது மட்டும்தான் நடக்கும்னு நம்புவோமே. திருக்கச்சி மேற்றளி அந்த ஊர்ல முந்தா ஒன் சுடரேங்கிற பதிகம் பாடிட்டு திரு ஓணன் காந்தளிங்கிற தலத்துக்கு வர. இந்த ஓணன் காந்தளி அப்படின்னு வரும்போது ஓணன் காந்தன்கிற 2 அசுரர்கள் பூஜை பண்ணி, ஆமா
இந்த இடம் தளிக்கோவில்னு பேரு. ஓணன் காந்தன்கிற 2 அசுரர்கள் சுவாமியை பூஜை பண்ணி வரம் வாங்கினதுனால திரு ஓணன் காந்தளி. தளிக்கோவில்ங்கிறது அந்த தளிங்கிற பேரு காந்தலோட சேர்ந்துருச்சு. அங்க பாடி நெய்யும் பாலுங்கிற பதிகம் பாடி பொற்காசு பெற்றார். ரொம்ப நாள் ஆச்சுல ஒரு பொற்காசு வாங்கி. செலவுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல இல்லையா? பறவைநாச்சியார் கூட இல்ல இருந்திருந்தா மாசம் மாசம் வாங்கியிருப்பாரு. பறவைநாச்சியாரை விட்டு கொஞ்சம் தூரம் வந்திருக்காரு இல்லையா? கையில கொஞ்சம் காசு கம்மியா தான் செலவாயிருக்கு போல இருக்கு. காஞ்சிபுரம் திருவோணன் காந்தளி வந்ததுக்கு அப்புறம் பொற்காசுகள் திரும்பவும் பெற்றார் ரொம்ப நாள் கழிச்சு. இதுக்கப்புறம் திருக்கட்சி அநேக தங்காவதம் அப்படிங்கிற அந்த இடத்துக்கு அடையிறாரு. இது எல்லாமே காஞ்சிபுரத்துலதான் இருக்கு. நேரம் கிடைச்சா எப்பவாவது காஞ்சிபுரம் போனீங்கன்னா இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. திருக்கட்சி அநேக தங்காவதம் அப்படிங்கிற இடத்துல தேனை புரிந்துடல் அப்படிங்கிற பதிகம் பாடி சுவாமிய ரொம்ப சந்தோஷமா வணங்கிட்டு வர. அடுத்து திருவன் பார்த்தாள் பனங்காட்டூர், அதுவும் காஞ்சிபுரம் பக்கத்துலதான் இருக்கு. விடையின் மேல் வருவானைன்னு அங்க சுவாமியையும் மிக அழகாக புகழ்ந்து பாடுறார். அடுத்தது திருமால் பேரு. இது விஷ்ணு காஞ்சின்னு சொல்லப்படுற இடமா இருக்கலாம். 3 காஞ்சியும் உண்டு காஞ்சிபுரம்னு சொல்லும் போது. சிவகாஞ்சி, விஷ்ணு காஞ்சி, பிரம்ம ஆக்சுவலா அது இன்னொரு பிரம்ம காஞ்சின்னு சொல்றாங்களா இல்ல என்ன சொல்றாங்கன்னு தெரியல. 3 காஞ்சி உண்டு. திருமால் பேருங்கிறதும் அங்கதான். திருவல்லமும் பக்கத்துலதான் இருக்கு. அங்கெல்லாம் போயிட்டு திருக்காலத்திய நினைச்சுக்கிட்டே செண்டாடு விடையாயின்னு ஒரு பதிகம் பாடுறாரு. அது பக்கத்துல திருப்பருப்பதம் திருக்கேதாரம் 2 போகணும்னு நினைச்சுக்கிறாரு. அவ்வளவு தூரம் முடியலன்னா கேதாரம் இப்போ இருக்கிற கேதார்நாத் ரொம்ப தூரம் இல்லையா? மனதால் வணங்கி பதிகம் மட்டும் பாடுறாரு. இதுக்கப்புறம் காஞ்சிபுரத்துல இருந்து திருவொற்றியூர் வர. ஒற்றி நகர் நீங்கள்ங்கிற வாக்கியம் இடம்பெறும் மாதிரி பாட்டு பாடி பரவிங்கிற பதிகம் பாடுறாரு. அவருடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான திருப்புமுனை இங்கதான் ஆரம்பமாகுது. திருவொற்றியூர்ல ஒரு நிமிஷம். இன்னைக்கும் ஞாயிறுன்னு ஒரு இடம் இருக்கு திருவொற்றியூர் பக்கத்துல. மீஞ்சூருக்கும் திருவொற்றியூருக்கும் நடுவுல ஞாயிறுங்கிற ஒரு இடம் இருக்கு. அந்த ஊர்ல ஞாயிறு கிழார்னு ஒருத்தர் இருக்கு. மிகச்சிறந்த சிவனுடைய மிகச்சிறந்த சிவ அன்பர். அந்த ஏற்கனவே ஒரு 2 பேரை பார்ப்போம்ல, கமலினியும் அணிந்திதையும். கமலினி பறவை நாச்சியாரா பிறந்துட்டாங்க. அடுத்தது அணிந்திதை இருக்காங்க இல்லையா? அவங்களும் இங்க பிறக்கணும் இல்லையா? கணக்கு சரியாகணும் இல்லையா? இந்த ஞாயிறு கிழாருங்கிற சிவ அன்பருக்கு சங்கிலி நாச்சியார் என்கிற மகளா, சங்கிலி என்கிற பெயருடன் மகளாக பிறந்து நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக வளர்ந்து மிக அழகாக பாக்குறவங்க எல்லாம் ரம்பையோ ஊர்வசியோ தேவதையோன்னு மயங்கி போற அளவுக்கு சிவன் நெறி ஒழுக்கத்தோடு அந்த பொண்ணு வளர்ந்து வர்றான். அது ரொம்ப முக்கியம். எப்பேற்பட்ட குலத்துல பிறக்கிறோங்கிறது ரொம்ப முக்கியம். அதனாலதான் சொல்லுவாங்க நீரளவே ஆகுமாம் ஆம்பல், குலத்தளவே ஆகுமாம் குணம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீர் எவ்வளவுக்கு இருக்கோ அவ்வளவுக்குதான் தாமரையும் ஆம்பலும் வரும். நீர் உயர உயரதான் அதோட மட்டம் ஏறும். அதே மாதிரிதான் ஒருத்தருடைய நடவடிக்கை, உடை, பாவனை, குணம் இதெல்லாமே குலத்தளவே ஆகுமாம் குணம்னு சொன்னாங்க பெரியவங்க. எவ்வளவு அழகா சொல்லி வச்சிருக்காங்க பாருங்களேன். இந்த ஞாயிறு கிழாருக்கு மகளாக பிறந்த சங்கிலி நாச்சியார் சுவாமிக்கே தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர். எப்படி அப்படின்னா சிவ பூஜையை முறைப்படி வலுவாமல் செய்பவர். தினமுமே கோயிலுக்கு போற பழக்கம் உண்டு. வீட்டிலையுமே மிக அழகாக சிவ பூஜை செய்பவர். சிவனுக்கு உண்டான தொண்டுகள் சரீரத்தாலேயோ இல்ல வேற எந்த விதத்திலேயாவது உழவார பணியோ, பூ கட்டுறது, சுவாமிக்கு கோவிலை பெருக்கி சுத்தம் பண்றது, கோலம் இடுவதல், தீபம் இடுறது, தீபத்துக்கு எண்ணெய் வார்த்தல், இதெல்லாமே சிவத்தொண்டுன்னு எதெல்லாம் நினைக்கிறோமோ அதெல்லாமே இதெல்லாம் அவங்க ரொம்ப அழகா செஞ்சு தன்னை அர்ப்பணித்து வாழ்ந்து வராங்க. மணப்பருவம் வருது, கல்யாணம் பண்ணி கொடுக்குற வயசு வருது. ஊர்ல அவங்க அம்மா அப்பாவுக்கு ஒரு கவலை, இந்த குழந்தைய நல்ல இடத்துல கட்டி கொடுக்கணும். பார்க்க கண்ணு 2ம் போதாதுங்கிற அளவுக்கு அழகு தேவதையா இருக்கா. இவளுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை வரணும். எப்பேற்பட்ட மாப்பிள்ளைய நம்ம கொண்டு வர்றதுன்னு தெரியல. சரி பார்ப்போம் எப்படிப்பட்ட மாப்பிள்ளைய சுவாமி இவளுக்கு அனுகிரகம் பண்றாருன்னு சுவாமி கிட்டேயே விட்டுருவோம்னு பிரார்த்தனை வைக்கிறாங்க. ஊர்ல 4 பேர் சும்மா இருப்பாங்களா? அந்த 4 பேருங்கிறாங்கல்ல, அந்த 4 பேர் இவங்க அம்மா. ஒரு 4 பேர் சும்மாவா இருப்பாங்க? திண்ணையில உட்காந்து ஏதாவது ரொம்ப பேசிட்டே இருப்பாங்கல்ல. அதான் உனக்கு விஷயம் தெரியுமா? அதான் அவங்க மக இருக்குல்ல, அவங்க மகன் நல்லா கல்யாணத்துக்கு நல்லா ரெடியா நிக்குதுப்பா,
அப்புறம் என்ன, அதான் இவன் சும்மா தானே இருக்கான், அந்த பரிசு போட்டுருவோம்ல. அவரு எல்லாம் அப்படிதான் பேசுவாங்க. கல்யாண வீட்டுக்கு எல்லாம் போன இடத்துல ஒரு கல்யாணத்தை நிச்சயம் பண்ணிட்டு வருவாங்க. கல்யாண வீட்டுக்கு போயிட்டு இன்னொரு கல்யாணத்தை நிச்சயம் பண்ணிட்டு வந்துட்டு சில சமயம் அந்த இன்னொரு கல்யாண வீட்டுல போய் நிச்சயமான கல்யாணத்தை கொழட்டி விடுறதுமாங்க. அதுவும் பண்றது உண்டு. நம்ம ஆட்கள் விதவிதமா நடந்துக்கிற பழக்கம் உண்டு. இந்த மாதிரி பேசி பேசி சங்கரி நாச்சியாருங்கிற ஒருத்தர் இருக்காருன்னு சொல்லி கேள்விப்பட்டு ஊர்ல ஒரு ரொம்ப என்ன சொல்றது, கொஞ்சம் ஜபர்தஸ்துன்னு கொஞ்சம் அப்படி எல்லாத்துலயும் கொஞ்சம் கெத்தா கம்பீரமான்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு குடும்பம் அவரை பொண்ணு பார்க்க வருது. இவங்க உறுதியா அம்மா அப்பா கிட்ட சொல்லிட்டாங்க, எனக்கு எம்பெருமானுடைய அடியவரை தவிர நான் வேற யாரையும் கணவனாக வரிக்க மாட்டேன். சுவாமியை உயிராக கொண்டவருக்கு மட்டுமே நான் என்னை ஆட்படுத்திக் கொள்வேன், வேற யாரையும் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். இந்த மாதிரி அருளுக்கு தாழ்வு சொல்ல நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அவங்க அம்மா அப்பா கிட்ட. வந்தவன் கோவத்தோட கிளம்பி போகும்போது போற வழியில என்ன ஆகுது, மர்மமான முறையில இறந்துதான் போறாரு. அதாவது பாம்பு கச்சதா சொல்றவங்களும் உண்டு. ஆனா எப்படி இறந்து போறான்னு தெரியல. ஏதோ நோய்வாய்ப்பட்டு சடன் அட்டாக்னு வச்சுக்கலாமே. ஊரே பரவிடுச்சு. சங்கிலியார பார்க்க போனா மாப்பிள்ள இறந்துட்டான். அப்ப அவங்க அம்மா அப்பாவுக்கு இன்னும் இப்பவா இருந்தா வேற மாதிரி பொண்ணு ராசிலாம் சொல்லி வேற மாதிரி கதை கட்டிடுவாங்க. அப்போ ஊர்க்காரவங்களுக்கும் அவங்க அப்பாவுக்கும் ஒரு எண்ணம் தோணுது, எந்த நேரமும் சிவ சிந்தனையிலேயே இருக்கக்கூடிய இந்த பெண்ணிற்கு ஏனோ தானோன்னு யாரோ ஒருத்தன் சப்பானியா, அதாவது என்ன சொல்றது, ஜஸ்ட் லைக் தட் அப்படி போற போக்குல இருக்கிற ஒரு மாப்பிள்ளைய கட்டி வைக்க முடியாது. இது ஈசன் அருளால் இந்த பெண்ணிற்கு திருமணம் நடக்கக்கூடிய காலம் அமையும். அதனால நாம ஒண்ணு பண்ணுவோம், இந்த குழந்தைய சுவாமி கிட்டையும் ஒப்படைச்சிருவோம் சொல்லிடுவாங்க. அதை கேட்டு சங்கிலியார் மனசு சந்தோஷப்பட்டு ஒண்ணு சொல்றாங்க, அப்பா நீங்க ஒண்ணு பண்ணுங்க, என்னை கொண்டு போய் திருவொற்றியூர் கோவில்ல விட்டுருங்க. நான் கோவில்ல ஒரு கன்னி மாடம் அமைச்சுக்கிறேன். நான் அங்கேயே திருத்தொண்டு புரிஞ்சுட்டு சுவாமி கிட்டயே இருக்கேன். என்னால இதுக்கப்புறம் இந்த வீட்டுல இருக்க முடியாதுன்னு சொல்லும் போது, சரி இதுவும் ஈசன் கட்டளை தான் போல இருக்கு அப்படின்னு சொல்லி சுவாமிக்கு கொண்டு வந்து விட்டுறலாம் அப்படின்னு மேலதாளம் முழங்க பூர்ண கும்பத்தோட அந்த சங்கிலி நாச்சியாரை கோவிலுக்கு அர்ப்பணிக்கிறாங்க. சிவத்தொண்டு புரிவதற்காகவே அர்ப்பணிக்கிறாங்க. சங்கிலி நாச்சியார் என்ன பண்ணுவாங்க, பூ கட்டுவாங்க. மிக அழகாக மாலை கட்டுறதுல ரொம்ப அவங்க சிறந்தவர்கள். சுவாமிக்கு மாலை கட்டுவாங்க. அதே சமயம் தன்னை யாரோடையும் வெளிப்படுத்திக்க மாட்டாங்க. திரைக்கு பின்னால இருந்து மாலை கட்டுவாங்க. மாலை கட்டி எல்லார் ஊர் கூட்டம் வர்றதுக்கு முன்னாடியே எழுந்து சுத்தமாகி சுவாமி இடத்தெல்லாம் சுத்தமாகி தான் ஒரு மறைவுல தான் இருப்பாங்க. யார் கண்ணிலையும் படமாட்டாங்க. ஊரு அடங்கினதுக்கு அப்புறம் திருப்பியும் கோயிலெல்லாம் சுத்தம் பண்ணி அர்த்தஜாம பூஜைக்கு அப்புறம் திருப்பி கோயிலெல்லாம் சுத்தம் பண்ணி அந்த மாதிரி தன் வரைக்கும் சிவத்தொண்டனையும் மூச்சாக கொண்டு பண்றாரு. நம்ம ஹீரோ இப்ப எங்க வர்றாரு, என்ட்ரி ஆகுறாரு, திருவொற்றியூருக்கு வர்றாரு. வசதியா சங்கிலி நாச்சியார் கோயில்ல வந்து ஆல்ரெடி கன்னிமாடத்துல செட்டில் ஆயாச்சா. இப்போ சங்கிலி நாச்சியார் தினமும் பூஜை பண்ணிட்டு இருக்காரு. சுந்தரரும் திருவொற்றியூர்ல அப்பப்போ வந்து சாமி தரிசனம் பண்றாரு. ஒரு ஃபைன் மார்னிங் டைரக்டர் ஸ்ட்ரெச்மாங்கல்ல, இந்த மாதிரி சுந்தரர் தன்னுடைய புடை சூழ பரிவாரங்கள், தன்னுடைய அன்பர்கள் கூட்டம் அவங்களோட கோயிலுக்கு வராங்க. சுவாமிக்கு பூ தொடுத்து மலர் மாலைகளை தொடுத்து கையால அப்படி அர்ச்சகர்கிட்ட மாலையை கொடுத்து இப்படிங்கிறதுக்குள்ள ஏற்கனவே ஒரு மின்னல் அடிச்சது இல்ல, அந்த மின்னலை விட இந்த மின்னல் ரொம்ப வேகம் ஜாஸ்தி. அந்த மின்னலாவது ஒரு 10 செகண்ட் நின்னு பார்த்தது கைலாயத்துல. இந்த மின்னல் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் கூட இல்ல, இப்படிங்கிறதுக்குள்ள ஒரு மின்னல் போயிடுச்சு. அதுக்குள்ள இவர் அப்சர்வ் பண்ணிட்டாரு. சுந்தரருக்கு எப்பேற்பட்ட திருஷ்டி பாருங்க, கவனிச்சிட்டாரு. சுவாமியை விட்டுட்டாரு. இப்ப இப்படி ஏதோ ஒரு ஒளி தெரிஞ்ச மாதிரி இப்படி ஒரு மின்னல் போச்சு இல்லையா, அது யாரு அப்படின்னு கேக்குறாரு. எல்லாரும் சொல்றாங்க, சங்கிலி நாச்சியார் இவங்கதான், ஞாயிறு கிளார் அவங்களுடைய புதல்வி, இந்த ஊர்ல கன்னிமாடம்ல இருக்காங்க, இந்த கோவில் கொண்டு புரியுறாங்க. மாப்பிள்ளை பார்க்க கூட ஒருத்தன் வந்தான், என்ன காரணம்னு தெரியல, போற வழியிலே பொட்டுன்னு போயிட்டான். இந்த பொண்ணு சிவனடியார கட்டுனா சிவனடியார தான் கட்டுவேங்குது அப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டாங்க. இவர் சுவாமி கிட்ட ஒண்ணு சொல்ற, சுவாமி பொண்ணை பார்க்கதான் வந்தேன்,
ஆனா நீ என்ன சொன்ன என்கிட்டக்க, இந்த அத்தனை விஷயத்தையும் நீ ஏற்கனவே என்கிட்டக்க சொல்லி, எங்க திருவண்ணைநல்லூர்ல உன்னுடைய முற்பிறப்பில் 2 பேரை பார்த்த, அதனாலதான் உன்னை தடுத்தாண்டு கொண்டேன்னு சொல்லிட்டேன். ஒண்ணு அங்க இருக்கு, அந்த இன்னொன்னுதான் இதுன்னு நான் நினைக்கிறேன். நீ என்ன பண்ற, என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது. இந்த பொண்ணை எனக்கு நீ கட்டி வைக்கிற. பொண்ணை விட்டா நான் வேற யாருக்கிட்டையும் போய் எதையும் கேட்கறதா இல்லை. நீதான் எனக்கு துணை, கட்டி வைக்கணும். சங்கிலியாரை உமக்கு தருகின்றோம் அப்படின்னு சுவாமி அசரீரியா பதில் சொல்றாரு. சரியா? சொல்லிட்டு சுவாமி கல்யாண வேலையெல்லாம் ஏற்பாடு பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அவருக்கு தானே எல்லாமே. சுந்தரரை பொறுத்த வரைக்கும் சுவாமிக்கு தான் வேலையை, சுந்தரருக்கு ஒரு வேலையும் இல்லை. எல்லார் கனவுலையும் போய் நாளைக்கு சுந்தரருக்கு திருமணம் ஏற்பாடு பண்ணுங்கப்பா, எப்பா டே எந்திரிடா, நீ எந்திரிச்சு பந்தல் போடு, எப்பா நீ சமையலா, நீ எந்திரிச்சு கேட்டரிங் பண்ணு, நீதான் ஐயரு, எந்திரிச்சு மந்திரம் எல்லாம் சொல்றதுக்கு நல்ல பட்டுச்சேரி எல்லாம் கட்டிட்டு நீ எந்திரிச்சு ரெடி பண்ணு, ஏமா நீ பூ கட்டுறவ தானே, பூ நாளைக்கு சங்கிலிக்கு பூக்கு மாலைக்கு கட்டு, எல்லாம் சொல்லிட்டு ஒவ்வொருத்தரையா கல்யாணத்துக்கு ரெடி பண்றாரு. ரெடி பண்ணிட்டு என்ன பண்றாரு, சங்கிலி கிட்டக்க போறாரு கனவுல. அம்மா, என்னுடைய அடியவன், என்னவன் சுந்தரர், என் அன்பன். இந்த வார்த்தையெல்லாம் சுவாமி காதால கேட்கறதுக்கு ஒரு ஜீவன் எவ்வளவு குடுப்பனை பண்ணியிருந்தா, சுவாமி நம்ம பேரை சொல்லி அவன் என் ஆளு, அவன் எனக்கு உண்டானவன் அப்படின்னு சொல்ற பாக்கியம் எப்பேற்பட்டவருக்கு கிடைக்கும். 63 பேர்ல ஏன் சுந்தரர் காவியம் பாடும் போதே கண்ணுல வருதுன்னா, சம்பந்தரரை அவர் அந்த மாதிரி கொண்டாடல, நாவுக்கரசர் அவர் அந்த மாதிரி கொண்டாடல, என்னவன் என் நண்பன்னு சொல்லல. ஆனா சுந்தரரை சொல்றாரு, என் ஆளு அவன், அவனை நீ கல்யாணம் பண்ணிக்கோ அப்படிங்கிறாரு. உத்தரவு சுவாமி சொல்லி நான் தட்டு வேணாம், அவர் பொருட்டு நீரே கனவில் வந்ததுக்கு அப்புறம் நான் தட்டு வேணாம், நிச்சயமா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் சொல்லியாச்சு. ஊர் அறிய திருமணம் ஏற்பாடு ஆயிடுது. சுந்தரத்தை போய் நாளைக்கு கல்யாணம், தயாராரு. சரி, இப்போ ஒரு சின்ன சிக்கல். சங்கிலியார் கண்டிஷன் போட்டா நீ என்ன செய்வேன்னு கேட்கிறார். என்ன கண்டிஷன்னாலும் பரவாயில்ல, நான் ஒத்துக்கிறேன், எனக்கு எப்படியாவது கல்யாணம் மட்டும் பண்ணி வை போதும் அப்படிங்கிற. சரி இரு, என்னன்னு கேட்டுட்டு வரேன். திருப்பி சங்கிலியார் கிட்டே வர. 2வது முறை கனவில் தோன்றி, நாளை நீ சுந்தரரிடம் சத்தியம் வாங்கிட்டு தான் கல்யாணம் பண்ணிக்கணும். அது என்ன சத்தியம் தெரியுமா, என்னை விட்டு இந்த இடத்துல இருந்து ஒரு நிமிஷம் கூட பிரியக்கூடாது, இந்த ஊர் எல்லையை தாண்டக்கூடாது, திருவொற்றியூரை தாண்டக்கூடாது. ஏன்னா சங்கிலி நாச்சியாருக்கு ஏற்கனவே பறவை நாச்சியாருடைய குடும்பம் எல்லாம் இருக்குன்னு தெரியும். சுவாமி கிட்டக்க என்னதான் சுவாமி சொல்லிட்டாரு சுந்தரரை கல்யாணம் பண்ணிக்கிறனா கூட, சுவாமி கிட்டக்க உள்ளூர் அலறாம், சுவாமி அவருக்கு ஏற்கனவே பறவை நாச்சியார் இருக்காங்களே, பறவை நாச்சியார் மேல அளவு கடந்த பிரியமாயிற்று, அந்த முதல் குடும்பம் மேல அவருக்கு அப்படி ஒரு பற்றாயிற்று, என்னை 2ஆம் குடும்பம்னு தானே இந்த உலகம் சொல்லும், நான் என்ன பண்ணுவேன்னு கேட்கும்போது, அதுக்குதான் நான் ஒரு ஐடியா சொல்றேன், நான் சொல்றதை கேளு. இந்த ஊர் எல்லையை தாண்டக்கூடாதுன்னு கோவில்ல வச்சு சத்தியம் வாங்கிடு, நான் போய் சுந்தரரை பேசி ஏற்பாடு பண்றேன். சுந்தரர் தவறாரு. எந்திரி, சும்மா தூங்கிட்டே இருக்க, எந்திரி. சொல்லு சுவாமி, போய் கேட்டியா, என்ன சொன்னான்? அதெல்லாம் சொன்னா, ஒரே ஒரு கண்டிஷன், ஒரே ஒரு சத்தியம். என்ன வேணும்? இந்த ஊர் எல்லையே நீ தாண்டக்கூடாதான். எது இந்த ஊரா? ஆமா. இவ்வளவுதானா? தாண்டாம இருந்தா போச்சு, என்ன போ, அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிச்சு, அதுவே பெரிய விஷயம், நல்லா யோசிச்சு சொல்லு. இந்த ஊர் எல்லைய நீ தாண்டக்கூடாது. சரி, தாண்டல, சத்தியம் தானே பண்ணிடுற. சத்தியம் சும்மா எல்லாம் பண்ணக்கூடாதான், ஏன் முன்னாடிதான் அவன் சத்தியம் கேட்பாளாம். ஒண்ணு பண்றியா, நாளைக்கு சங்கிலி நாச்சியாரு என்ன சத்தியம் வாங்கறதுக்காக சன்னிதானத்துல கேட்பாங்க. அந்த அம்மா சத்தியம் வாங்க கேட்கும் போது நீ என்ன பண்ற, சன்னிதானத்துல இருக்கக்கூடாது. யாரு? சுந்தரர் சிவபெருமானை பார்த்து சொல்றார், சுவாமி சங்கிலி நாச்சியார் என்ன பார்த்து சத்தியம் கேட்பாங்க, நானும் சத்தியம் பண்ணுவேன், ஆனா நீ அந்த நேரத்துல மகிழ மரத்தடியில போய் இருந்துடணும், மூலஸ்தானத்துல நீ இருக்கக்கூடாது. அந்த கேப் விட்டு பண்ற சத்தியம் அதுதான்.
வடிவேலு சொல்ற காமெடியில வரும்ல, சத்தியம் பண்ணுங்கடா, என்னடா கேப்பு, இந்த கேப் தான் எனக்கு வைக்க போற ஆப்பா அப்படின்னு சொல்லுவான்ல, அதே மாதிரி நான் பண்ற சத்தியத்துக்கு அப்போ நீ இருக்க கூடாது. ஓ, நான் இப்படி போனா நீ இப்படி வரியா, ஓகே ஓகே ஓகே, நான் அதே மாதிரி பண்ணிடுறேன்ட்டு நேரா திருப்பி சங்கிலி நாச்சியார்ட்ட போறாரு. அம்மா, அவன் கிராதகன், சரியான கல்லூரி மங்கன், அவன் நாளைக்கு சன்னிதானத்துல என்ன இருக்கக்கூடாதுன்னு சொல்லி மகிழ மரத்தடிக்கிட்ட போய் நிக்க சொல்லியிருக்கான். நீ என்ன பண்ற, சன்னிதானத்துல சத்தியம் வாங்காத, மகிழ மரத்துக்கிட்ட சத்தியம் வாங்கு. எப்படி டிராமா ஆடுறாரு பாருங்க. சகிலி நாச்சியாருக்கு ரொம்ப குஷி ஆயிடுச்சு, சரின்னு சொல்லியாச்சு. அடுத்த நாள் காலையில மிக அழகாக சகிலி நாச்சியார் தயாராகி வராங்க. இவர் சும்மாவே மாப்பிள்ளை கோலத்துலதான் இருப்பாரு. இப்போ 2வது டைம் வேற ஒரு மாப்பிள்ளை கோலம். பட்டு பீதாமர் கூட அப்படி 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 தயாராகிறாரு. சுந்தரர் அழகுக்கு முன்னாடி இன்னைக்கு தேதியில மாப்பிள்ளைங்க போடுற சர்வாணி எல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. அவ்வளவு அழகா தயாராகி வராரு. சங்கிலி நாச்சியாரும் தேவதையே இறங்கி வந்துட்ட மாதிரி மிக அழகாக அலங்காரம் பண்ணிட்டு வராங்க. நேத்தி கனவுல சுவாமி வந்து சொன்னாரா? சொன்னாருங்க. உங்க கனவுலையும் சொன்னாரா? ஆமாங்க, சுவாமி சொன்னாருங்க. சரி, வாங்களேன், முதல்ல அந்த சத்தியத்தை முடிச்சிடலாம். சரி, முடிச்சிடலாம், வாங்க சன்னிதானத்துக்கு வாங்க அப்படின்னு சுந்தரர் கூப்பிடுறாரு. சுற்றி இருக்கிற பெண் தோழிகள் சொல்றாங்க, ஏன்னா சங்கிலி நாச்சியார் நடந்த விஷயத்த தோழிகள்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. கலங்கத்தாலேயே தோழிகள் எல்லாரும் சொல்றாங்க, இது இல்லறத்துக்கு உண்டான கணவன் மனைவிக்கு நடுவுல இருக்கிற விஷயம். இத போய் யாராவது சன்னிதானத்துல வச்சு சத்தியம் வாங்குவாங்களா? இதெல்லாம் சாதாரண குடும்ப விஷயம், கணவன் மனைவிக்கு உள்ள நடக்கிற விஷயம். இதுக்கு மகிழ மரத்துக்கு கீழே சத்தியம் வாங்கினாலே போதுமே. இப்போ சுந்தரரால முழுங்கவும் முடியல, துப்பவும் முடியல. மகிழம் அது எப்படி இந்த மாதிரி தெரிஞ்சிச்சு? என்னையா பண்ணி வச்சிருக்க, நான் உன்னை என்ன செய்ய சொன்னா நீ என்ன பண்ணி வச்சிருக்க தெரியுமா? உன்னை செய்ய சொன்னதுக்கு நல்லா செஞ்சுட்ட, அதே டைலாக் தான். உன்னை போய் உதவிக்கு கூப்பிட்டேன் பாத்தியா ரேஞ்சுக்கு சுந்தரருக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. மகிழ மரத்துக்கு கீழையா? சரிவா, நடக்கிறது நடக்கட்டும்னு அவருக்கு அப்பவே உதறல் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. மகிழ மரத்துக்கு கீழே போய் வேற வழியே இல்ல, அதாவது சன்னிதானத்துக்கு கீழே சத்தியம் பண்ணியிருந்தா சந்தோஷமா பண்ணியிருப்பாரு. ஏன்னா இவர் நினைச்சிருக்காரு மகிழ மரத்துக்கு கீழதான் சாமி இருக்கா, சன்னிதானத்துல இருக்க மாட்டாரு. மகிழ மரத்துக்கு கீழே சத்தியம் பண்ணிட்டாரு. ஆனா சங்கிலி நாச்சியாருக்கு ஒரு வருத்தம், நியாயமா இப்படி ஒரு குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு இங்க மட்டுமே இருக்கணும்னு சத்தியம் வாங்கிட்டோங்க, அவங்களும் நம்ம போல ஒரு பெண்ணு தானே சொல்லி கொஞ்சம் வருத்தப்படுறாங்க. இதுக்கப்புறம் ஊர் மெச்ச திருமணம் நடக்குது. மறந்தே போயிடுறாரு தியாகேச பெருமான். திருவொற்றியூர்லயும் சுவாமி பேர் தியாகராஜர் தான். மறந்தே போயிடுறாருங்க. பறவை நாச்சியாரோட இருக்கும் போதாவது தினம் தினம் கோயிலுக்கு போவாரு, பதிகம் பாடுவாரு, சிவானந்தர்கள் வருவாங்க. அது பாட்டுல ஒரு பக்கம் கைங்கரியம் நடக்கும். சங்கிலி நாச்சியார் கிட்ட கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் பக்தி இருக்கு, பூஜை இருக்கு, எல்லாம் பண்றாரு. ஆனா அளவுக்கு மீறின லௌகீகத்துல இல்லறத்துல வந்து தாமரையில தண்ணீர் மாதிரி இருக்கிறது வேற, ரொம்ப கோந்து பிசன் மாதிரி ஒட்டிக்கிறது வேற. அவர் சுவாமியவே மறந்துட்டார், மொத்தமா மறந்துட்டார். காலங்கள் உருண்டோடுது, வசந்த காலம் வருது, இலையுதிர் காலம் போய் பண்ணி போய் வசந்த காலம். வசந்த காலம் ஆரம்பிச்சிடுச்சுன்னு மனசுல பதிஞ்ச உடனே, மனசுல அந்த எண்ணம் வந்த உடனே, வசந்த காலமா, ஐயோ வசந்த காலம் வந்துச்சுன்னா நம்ம தியாகேசருக்கு வசந்த உற்சவம் வரும் இல்லையா? பங்குனியில தானே சுவாமிக்கு வசந்த உற்சவம் வரும். அடாடா, சுவாமிய விட்டுட்டோமே, ஐயோ மறந்தே போயிட்டோமே. அவருக்கு ஒரு விஷயமே இப்பதான் ஞாபகம் வருது, சுவாமிய மறந்துட்டோம். எப்படி இப்படி மறந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா விடமாட்டா. கொஞ்ச நாள் அழுவா, அப்புறம் நம்மளை காணும் சமாதானம் ஆயிடுவா. தேவைப்பட்டா நம்ம அப்புறமா போய் நம்ம சங்கதியை கூப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறாரு, தன்னை மீறி தன்னை மறந்து திருவாரூர் தியாகேஸ்வர பாக்குற ஆவல்ல திருவொற்றியூர் எல்லை வரைக்கும் வந்துடுறாரு. எல்லைய தாண்டி ஒரு அடி ஒரு அடி வைக்கிறார். கண் பார்வை போயிடுது. தட்டு தடுமாறி மயக்கம் அடிச்சு கீழே விழுறாரு. என்ன நடக்குதுன்னு அவருக்கு புரியல. தட்டு தடுமாறி எந்திரிச்சு உணர்றாரு,
சாமி என் கண்ணை வாங்கிட்டேன், சத்தியம் பண்ணேனே அதை மீறினதுனால கண்ணை வாங்கிட்டியா? ஏன் சுவாமி கண்ணை வாங்கினாரு? ஒரு சின்ன அத்தியானம் சுந்தரரை மறைச்சிடுச்சு. மூலஸ்தானத்துல மட்டும்தான் இறைவன் இருப்பாரு, அங்கிருந்து நகர்ந்து மகிழ மரத்துக்கு போயிட்டா சுவாமி மூலஸ்தானத்துல இருக்க மாட்டாருங்கிற ஒரு அத்தியானம். ஒரு இல்லறத்துல ஆட்பட போறோம், இன்னொரு விஷயத்த லௌகிகத்தை கையில எடுத்துக்க போறோம்னு சொல்லும் போது அவருக்கே உண்டான ஆன்மீக பெருநெருப்பு கொஞ்சமா மங்கி போய் அப்படி அடைஞ்சு போற ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு. நீக்கமர இருக்கின்ற இறைவன் இல்லையா? ஐம்பூதங்களும் அவர் தான். ஐம்பூதங்கள்ல நிலம் நீர் நெருப்பு எல்லாம் கூட ஒரு இடத்துல அப்படின்னா மண்ணு இல்லாத இடமே இல்லை. சரி, மண்ணாவது இந்த இடத்துலதான் நின்ன, அந்த இடத்துலதான் நின்ன, அச்சு இருக்கு, அடையாளம் இருக்கு. காற்று, காற்று எங்கோ இருக்கிற வியாபிக்கிற தன்மை இல்லையா? ஆகாசம் எங்கோ இருக்கிறது இல்லையா? இப்படி ஐம்பூத வடிவமே ஆன சிவபெருமான் ஒரு இடத்துலதான் இருப்பாரு, இன்னொரு இடத்துல இருக்க மாட்டாருன்னு எப்படி நம்பினார்? அப்போ அவருக்கு அஜ்ஞானம் கண்ணை மறைச்சிடுச்சு இல்லையா? அதை சுட்டி காட்டுறதுக்காக தான் கண் பார்வையை படிச்சார். அதாவது மாயை என்னும் பெருநெருப்பு உன்னுடைய கண்ணை மறைத்து விட்டது, பார்வையை மறைத்து விட்டது. இந்த இடத்துல குருடுங்கிறத விட கரெக்டான விஷயத்தை பார்க்க தவறியதனுடைய குறியீடு தான் இது. கண் பார்வைய பறிச்சுட்டாரு. என்ன பண்றதுன்னு தெரியல. அழுக்கு மெய்கொடுன்னு ஒரு பாடல பாடி கதற. திரு வடமுல்லை வாயில், வடமுல்லை வாயில் கோயிலுக்கு போயிட்டு சுவாமியை பாடுறாரு. அடுத்து திருவெண்பாக்கம் வர்றாரு. திருவெண்பாக்கம் வந்து கதறாரு சுவாமிய. சுவாமி என்ன சுவாமி இப்படி கண்ணை இல்லாம பண்ணிட்டாரு? ஊன்றுகோல் கொடுக்கிறாரு, ஒரே ஒரு குச்சி கொடுக்கிறாரு. கஷ்டப்பட்டு நடக்கிற இல்ல, இந்த குச்சியை வச்சுக்கோ. கோவிலினுள் நீர் மகிழ்ந்து வீற்றிருக்கின்றீரே ஊன்றுகோல் தந்து அப்படின்னு சொல்லும் போது யாம் இங்கு உள்ளோம் நீர் போம் அப்படிங்கிற குரல் கேக்குதான். எல்லாம் இங்கதான் இருக்கோம், சொல்ல சொல்ல கேட்காம மாத்தி பண்ணல, அதுக்குதான் எல்லாம் நாங்க இங்க இருந்துக்கிறோம், நீ போறதுன்னா போ அப்படின்ட்டாரு. என்ன சாமி ஊன்றுகோல் மட்டும்தான் கொடுத்தியான்னு கேட்டதுக்கு பதில் பாத்தீங்களா? என்னுடைய தோழனுமாயின்னு சொல்ல, எம்பிரான் தம்பிரான் தோழன்னு சொல்ல எல்லார்கிட்டையும் போயிட்டு சொன்னேன் இந்த சுவாமி யாம் இங்க உள்ளோம் நீர் போம் அப்படின்னு சொல்லிட்டாரு. இவரால அதை ஜீரணமே பண்ண முடியல. பிழையுளன பொறுத்தழுவீர்லாம் பாடுறாரு. பழையனூர் போறாரு, திருவாலங்காடு போறாரு, முக்தா முக்தி தரவல்லங்கிற பதிகம் பாடுறாரு, திருவூரல் போடுறாரு, திருப்பி காஞ்சிபுரத்துக்கே வர்றாரு, காமாட்சி கோயில் போறாரு. காமாட்சி கோயில்ல போய் அம்பாள் கிட்ட நெக்குருக வேண்டுறாரு. திருக்கட்சி ஏகாம்பரத்துல கண் அழித்திடல் வேண்டும் இடது அப்படின்னு உருகி பாடுறாரு. திருக்கட்சி திருக்கட்சி ஏகாம்பரத்துல ஏகாம்பரேஸ்வரர் கிட்ட உருகி பாடும்போது கொஞ்சோண்டு மனசு அசையுது. எவ்வளவு நேரம் தான் ஒரு குழந்தைய அழ வைப்பாங்க? எந்த தாய்க்கும் குழந்தை வீம்பு பண்ணா கொஞ்ச நேரம் அழகுன்னு தோணும், அப்புறம் அதுக்கப்புறம் பாவமா இருக்கும், அதுக்கப்புறம் வாரி பாவம் நம்ம குழந்தை தானே அப்படின்னு சொல்லி வாரி எடுத்துக்கணும்னு தான் தோணும் இல்லையா? ஒரு கண்ணு தராரு, இடது கண்ணு மட்டும் தராரு. ஆலந்தானு வந்து அமுது செய்தானே. ஆக்சுவலா எனக்கு இந்த ஒரு பாட்டு, இந்த பதிகம் தான் நல்லா ரொம்ப சின்ன வயசுல படிச்சது. ஆனா காம்போதி ராகத்துல 35 வருஷம் கிட்டத்தட்ட ஆனதுனால ஆலந்தானு வந்து பாடல் மெட்டு எனக்கு ஞாபகத்தில் இல்லை. அடுத்த வாரத்துல நான் அதை கத்துக்கிட்டு வரேன். பதிகம் பாடிட்டு திருவாரூருக்கு போறாரு. தட்டு தடுமாறி போறாரு. திருவாமாத்தூர் போறாரு. தொண்டை நாடுல இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சோழ நாடு போறாரு. திருநெல் வாயிலறை துறை, திருநெல் வாயில் அறத்துறை, கல்வாய் அகிலுங்கிற பதிகம் பாடிட்டு திருவாவூடுதுறை போறாரு. கெங்கை வார்சடையாயின்னு அங்கேயும் ஒரு பதிகம் பாடிட்டு ஒரு கண்ணிலே இங்கு எனக்கு யார் உறவுன்னு பாடுறாரு. திருவாவூடுதுறையில போய் சுவாமி ஒத்த கண்ணா வச்சிருக்கேன் சுவாமி, எனக்கு இந்த ஊர்ல யாரையும் தெரியாது, நடந்து போறது ரொம்ப கஷ்டமா இருக்கு, தடுக்கி தலைக்குப்புற விழுந்துகிட்டே போறேன். அடுத்து திருத்துருத்தி போறாரு. திருத்துருத்தியில போகும்போது உடம்புல பிணி வந்துருது. உடம்பு ஒட்டுமொத்தமா அவருடைய உடம்பு பிணி வந்துருது. கோயில் வடதிசையில உள்ள குளத்துல போய் குளிச்சுட்டு வா சரியாகுங்கிறாரு. அந்த பொண்ணு கோவில் வடதிசையில உள்ள குளத்துல தீர்த்தத்துல மூழ்கி எந்திரிக்கும் போது அவருடைய தேகம் பொன்னால் செய்யப்பட்ட தேகம் போல் மின்னுதான். கண்ணப்பவும் இடது கண்ணுதான், ஒரு கண்ணு வரல, ஒரு கண்ணுதான் வந்திருக்கு. மின்னுமா மேகம்
பதிகம் பாடுறாரு. இந்த மின்னுமா மேகம் பதிகம் பாட 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 உடம்பில் உள்ள சரும வியாதிகள், தோல் வியாதிகள் சத்தியமாக நீங்கும். இது கண்கூடு பார்த்தவங்க, பழகினவங்க, கேட்டவங்க நிறைய பேர் சொல்ல நானுமே கேட்டிருக்கேன். அப்படி சுத்திட்டு திருவாரூர் போறாரு. திருவாரூர்ல அந்த கோவிலுக்குள்ளேயே நிறைய சன்னிதானம் உண்டு. திருப்பறவையுள் மண்டலின்னு உண்டு, வன்மீகநாதர் உண்டு, புற்றிடம் கொண்டார் உண்டு, இந்த மாதிரி நிறைய உண்டு இல்லையா. திருப்பறவையுள் மண்டலி போறாரு. போயிட்டு தூவாயாங்கிற பதிகம் பாடுறாரு. கண் தெரிய வேண்டும்னு வேண்டி கேட்டுக்கிறாரு. கேட்டுட்டு குறுகு பாயங்கிற தேவாரத்துல இந்த குறுகு பாயங்கிற தேவாரத்துல சொல்லி சொல்லி காட்டுறாராம் சுவாமிய. நான் இருந்துக்கிறேன், நீ போன்னு சொல்லிட்டல, அந்த ஊருக்கு வரும்போது இப்படி சொல்லிட்டல்ல, இப்படி சொல்லிட்டல்ல, என்ன பார்த்து இப்படி சொல்லிட்டல்ல அப்படி சொல்லி சொல்லி கேட்கிறாரு, சின்ன குழந்தை மாதிரி. இப்போ மறுபடியும் என்ன பண்றாரு, அவரால் தாங்கிக்கவே முடியல. சுவாமி எனக்கு கண்ணு தருவியா மாட்டியா, இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி கண்ணு தராம நான் சோதிப்பேன். எப்படி பாடுறாரு பாருங்க. மீளா அடிமை உமக்கே ஆளாய் பிறரை வேண்டாதே மூளா தீப்போல் உள்ளே கனன்ற முகத்தால் மிகவாடி ஆளாயிருக்கும் அடியார் தங்கள் அல்லல் சொன்னக்கால் வாழாங்க இருப்பீர் திருவாரூர் வாழ்ந்து போதீரே. இத விட என்னங்க வேணும் ஒரு பதிகம்? இருந்துட்டு போயா, நீயே இருந்துக்கோ. குழந்தைங்க சண்டை போட்டதுக்கு அப்புறம் இந்த சாக்லேட்டை நீயே தின்னுக்கோ, எனக்கு வேணவே வேணும் அப்படின்னு சொல்லும் தெரியுமா. வாழாங்க இருப்பீர் திருவாரூரீர் வாழ்ந்து போதீர்ன்னு சொல்றாரு. எப்படியா? திருவாரூர்ல எழுந்திருக்கும் பெருமானே, உன்னை தவிர பிறரை நானே இன்னைக்கு வரைக்கும் நினைச்சதே இல்லை. உனக்கே அடிமை, உனக்கே அடிமை கொண்டேன். என்ன நீதான் அடிமைன்னு சொல்லி எழுதி வாங்கிட்டு வந்த. வெளியில கூட யார்கிட்டையும் என்னோட கஷ்டத்தையும் இதையும் நான் சொன்னதில்லை. சொன்னா உங்ககிட்ட சொல்லி புலம்புவேன், வேற யார்கிட்டையும் சொன்னதில்லை. கனன்று கொண்டிருக்கிற தீயை போல் மனத்தில் உள்ளதே வெதும்பி முகம் வாடி போய் பிறர் அறிய. ஆனா இன்னைக்கு நான் என்ன பண்ணிட்டேன், என் கஷ்டம் வெளியிலேயே தெரிஞ்சதில்லை. எனக்கு காசு வேணும்னா உங்ககிட்ட வருவேன், எனக்கு பசிக்குதுன்னா உங்ககிட்ட வருவேன், நீதான் பார்த்து எல்லாம் பண்ணுவேன். ஆனா இன்னைக்கு என்ன இத்தனை பேர் தாண்டிக்கிட்டு போறாங்க. ஐயோ பாவம், நல்லா இருந்த பிள்ளைக்கு என்னாச்சுன்னு தெரியலையே, ஒருத்த கண்ணு இல்லை போல இருக்கு, சுந்தரருக்கு கண்ணு இல்லை போல இருக்கேன்னு சொல்ற அளவுக்கு கொண்டு வந்துட்டேன். ஒரு கால் மிதகுதால் தாங்க மாட்டாது, அதனை உம்பால் வந்து வாய் திறந்து சொல்வீர்களாய். இவ்வளவு தூரம் வந்து அத்தனை பேரு என்னை கைகொட்டி சிரிக்கிற மாதிரி பண்ணிட்டாங்க. இத பார்த்தும் பார்க்காதது மாதிரி கேட்டும் கேளாதது போல் வாழாதிருப்பீரே. ஒத்த வார்த்தை சொல்லாம இருக்கல்ல, இதுதான் உன் குணம் இல்ல, இதுதான் உன் குணமா, போ இருந்துக்கோ, நீரே இனிது வாழ்ந்து போவி, நீயே இருந்துக்கோ. அடுத்து சொல்றாரு 10 பாட்டு, 10ஐயும் சொல்ல நேரம் இல்ல. இன்னும் ஒரு ஸ்டான்ஸா மட்டும் சொல்லிக்கிறேன். விற்றுக்கொள்வீர் ஒற்றியல்லேன் விரும்பி ஆட்பட்டேன், குற்றம் ஒன்றும் செய்தது இல்லை கொத்தையாக்கினீர், எற்றுக்கு அடிகள் என்கண் கொண்டீர், நீரே பழிபட்டீர், மற்றை கண்டான் தாராதொழிந்தால் வாழ்த்து போதீரே. பேர்பட்ட வரிகள் பாருங்க. விற்றுக்கொள்வீர் ஒற்றியல்லேன் விரும்பி ஆட்பட்டேன். நல்லா கவனிங்க. விற்றுக்கொள்வீர், யோ என்ன வித்துக்கோயா, நான் தான் உன் அடிமைன்னு சொல்லிட்டேன்ல, என்ன வேணும்னா நீ வித்துக்கோ, யார்கிட்ட வேணாலும் என்ன வித்துக்கோ. ஒற்றியல்லேன் விரும்பி ஆட்பட்டேன், நீ என்ன அடிமையா கொண்டு வந்துட்டேங்கிறத விட எனக்கும் பிடிக்கணும்ல, உன்கிட்ட அடிமையா இருக்கிறதுக்கு எனக்கும் இஷ்டம் இருக்கணும்ல. நான் விரும்பி, உனக்காக நான் விரும்பி உன் பின்னாடியே வர்றதுக்கு காந்த மாதிரி உன் பின்னாடியே வந்தேன். காந்தத்துக்கு பின்னாடி போற இரும்பு மாதிரி உன் பின்னாடியே வந்தேன். விரும்பி ஆட்பட்டேன், குற்றம் ஒன்றும் செய்தது இல்லை கொத்தையாக்கிறீர். கொத்தை அப்படின்னா குறை, கொத்துறதுமாங்கல்ல, ஏதோ ஒரு குறை. ஒன்னும் பெருசா நான் தப்பெல்லாம் பண்ணல, உன் மேல இருக்கிற பாசத்துலதான் வந்தேன். நான் என்ன வேற ஏதாவது பண்ணேனா, கொலை பண்ணேனா, ஓன் ஞாபகத்துலதானே ஊரை விட்டு ஒரு கால் எடுத்து வச்சேன். குற்றம் ஒன்றும் செய்தது இல்லை கொத்தையாக்கினீர், எற்றுக்கு அடிக்கேல் என் கண் கொண்டீர் பழிபட்டீரே. இதனால யாருக்கு தெரியுமா, உனக்குதான் பேர் போச்சு. சுந்தரருக்கு கண்ணு போயிடுச்சாமே. ஏன் கண்ணு போச்சான்? திருவாரூர் போகணும்னு ஆசைப்பட்டாராம், வசந்த உற்சவம் ஞாபகம் வந்துடுச்சான், திருவொற்றியூர்ல இருந்து வேகமா கிளம்பி வந்தாராம், வரும்போது கண்ணு போயிடுச்சான். இப்போ திருவாரூருக்கு தானே போகணும்னு நினைச்சாரு, வேற எதுவும் பண்ணணும்னு நினைக்கலையே, ஏன் சுவாமி இப்படி பண்ணாரு, ஊரே ஒன்ன பார்த்துதான் சுவாமி சிரிக்குது. நீரே பழிபட்டீர், மற்றை கண்டான் தாராதொழிந்தால் வாழ்ந்து போதீரே.
இன்னொரு கண்ணை தராட்டி போடா, போ நீயே வச்சுக்கோ, எனக்கு ஒண்ணும் வேணாம், பரவாயில்ல நான் இப்படியே இருந்துக்கிறேன். அன்றில் முட்டாது அடையும் சோலை ஆரூர் அகத்தீரே, கன்று முட்டி உண்ணச் சுரந்த காளி அவை போல என்றும் முட்டா பாடும் அறியார் தங்கன் காணாது குன்றில் முட்டி குழியில் விழுந்தால் வாழ்ந்து போகிறது. அன்றில் பறவைகள் தினம் சேரும். அது ஒன்னோட ஒண்ணு இணை சேரும், அதோட பழக்கம். அந்த மாதிரி சோலை நிறைஞ்சிருக்கிற திருவாரூர்ல இருக்கிற சுவாமி கன்றுதான் முதல்ல பசுவை முட்டும். கன்று முட்டி அது 2 வாய் வச்சு குடிச்சதுக்கு அப்புறம் தான் கறக்கவே தொடங்குவாங்க. அந்த மாதிரி உன்னை பாடியே பழகிட்டேன், தப்பாது பாடியே உம்மிடத்து பயன் பெறுகின்ற அடியார்கள் பல நாள் பாடிய பின்னும் தாங்கள் கண் காணப்பெறாது. அதாவது உன்னை தவிர எனக்கு பாடுறது பெற வேலையே இல்லை, என்னத்தான் பாடிட்டு இருக்கேன், ஆனா இவ்வளவு தூரம் நான் உனக்காக பாடி உன்னை மட்டுமே நினைத்து உன்னை மட்டுமே தவம் இருந்து கூட நீ என் கண்ணை எனக்கு தரல, இதுக்காக எனக்காக நீ இத கூட செய்யலன்னா, ஒரு கண்ணு தெரியாம கீழே விழுந்து மேல விழுந்து குன்றில் மோதி பள்ளத்துல விழுந்து குன்றின் மேல் முட்டி குழியினுள் வீழ்ந்து வருந்துவாராய். நான் பள்ளத்துல விழுந்து எந்திரிக்கிறேன், மேடு தெரியாம முட்டிக்கிறேன், இதெல்லாம் பார்த்து உனக்கு சந்தோஷம்னா நீரே இணைந்து வாழ்ந்து போகிறேன்னு பாடுறேன். இப்படியே ஒவ்வொரு பாட்டா பாடிட்டு வர்றாரு. கடைசி பதியத்துக்கு வந்துடுறேன். செருத்தி செம்பொன் மலரும் சோலை இதுவோ திருவாரூர் பொருத்தி திருமூலட்டானம்னே இடமா கொண்டீரே, இருந்தும் நின்றும் கிடந்தும் உண்மை இகழாது ஏற்றுவோம் வருந்தி வந்தும் உமக்கு ஒன்று உரைத்தால் வாழ்ந்து போகிறேன். ஒரு ஊரா சொல்றாரு. நின்றும் எழுந்தும் கிடந்தும் முதல்ல எல்லா நிலையிலயும் ஏதாவது ஒரு இடத்துல நான் குற்றம் வர சொல்லியிருக்கேனா? ஒரு இடத்துல படுத்துட்டு இருக்க, ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்க, ஒரு இடத்துல நின்றுகிட்டு இருக்க, ஏதாவது ஒண்ணு சொல்லியிருக்கேனா? உன்பால் வருத்தமுற்று ஒரு குறையை வாய் விட்டு சொன்னாலும் எதுவுமே கேட்டுக்காம இப்படி கல்லு மாதிரி இருக்கியே, நீர் வாய் திறப்பாது இருப்பின் வாழ்ந்து போதீரே. காரூர் கண்டத்து என் தோள் முக்கண் தலைகள் பலவாகி ஆரூர் திருமூலட்டானத்தை அடிப்பேர் ஆரூரன் காரூர் அறிய என் கண் கொண்டீர் நீரே பழிபட்டீர் வாரூர் முலையாள் பாகம் கொண்டீர் வாழ்ந்து போதீரே. கமலாம்பா யோக நிலையில இருக்கிறவர், இடபாகத்தில் கொண்ட தாய்மையை இடபாகத்தில் கொண்ட நீர், இவ்வளவு கலர்னதுக்கு அப்புறமும் கண்ணு தரலன்னா நீ எல்லாம் என்ன ஆளுன்னு சொல்லி கதர்றாரு. இதுக்கப்புறம் சுவாமிக்கு மனசு வருமா என்ன? இந்த பாட்டை கேட்டதுக்கு அப்புறம் ஒவ்வொரு தடவையும் நீயே இருந்துக்கோ, வாழ்ந்து போகிறேன்னு சொல்ல சொல்ல சுவாமிக்கு தாங்க முடியல, வலதுகன் கொடுத்துடுறாரு. இந்த வலதுகன் பெற்ற பூரிப்புல சுவாமியை மிகவும் மிகவும் மகிழ்ச்சியோட தரிசனம் பண்ணி பூரிச்சு போறாரு. இந்த அளவிலே இன்றைய பகுதியினை நான் நிறைவுக்கு கொண்டு வரேன். ஏன்னா இன்னும் சங்கிலி நாச்சியாரோட பறவை நாச்சியாரோட நிறைய இருக்கு. திருச்சிற்றம்பலம். எந்நாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கும் நிறைவா போற்றி. வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னர் கோன்முறை அரசு செய்க குறைவில்லாது உயிர்கள் வாழ நான் மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வெள்வி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம். ஆறிரு தடந்தோள் வாழ்க அறுமுகம் வாழ்க விகற்பை கோரிசை பணிவேல் வாழ்க புறம் வாழ்க செவ்வேல் ஏறிய மங்கை வாழ்க யானைதன் அணங்கு வாழ்க மாறில்லா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம். திருச்சிற்றம்பலம். எல்லோரும் இன்புற்று இருப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறிவோம் பராபரம்.